நாகர்கோயில் ட்ரிப்பு vlog வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார் டிரைவ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் எப்படி இருந்தது, ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் வெட்டிங்காக போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ வெட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டுருக்குறோம் எங்கன்னா ஊட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நாகர்கோயிலேருந்து ஊட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். வழியெல்லாம் மழை தாங்க. இப்போ நாங்கள் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு லாங் ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்றப்போ மழை வந்துன்னு வச்சுக்கோங்களேன், வாய்ப்பில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன். அவ்வளோ ஹெவி ரெயினில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் தான் மேட்டுப்பாளையம் ஹில்ஸ் ஏறுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் அந்த vlog தான் இதில் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னே மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்னலாம் நல்ல சினிக்கான வியூஸ்லாம் வந்து ஊட்டியில் பார்க்கணும், நான் எதாவது ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்றது ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி எங்களால் பார்க்க முடியல கூட நெக்ஸ்ட் டைம் நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் அந்த கமெண்ட்ஸ் வச்சு. ஸோ அதுக்காக தான் லெட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன் நாகர்கோயிலேருந்து சொல்லிட்டு இப்படிலாம் அருவியை காட்டுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், ஏன்னா நாங்கள் இப்போ நாகர்கோயில் விட்டு வெளியே வரோன்னா எங்களுக்கு வெளியே வரதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு திருப்பரப்புன்னு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் போகும்போது அப்படியே அதையும் டச் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ரீசன் இருந்ததால் நாங்கள் இப்போ திருப்பரப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாங்கள் உள்ளே போய் குளிக்க போகிறோம், ஜாலி பண்ண போகிறோம். வாங்க போகலாம். முதல்ல அருவியை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இறங்கவே மாட்டேன் அப்படின்ட்டான், பயமாக இருக்குது அப்படின்ட்டான். அப்புறம் உள்ளே கொஞ்சம் இறக்கி போயிட்டு அப்படியே தைரியம் காமிச்ச உடனே ஒரே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் செம்ம என்ஜாய் பண்ணார். ஆனால் திருப்பரப்பு ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட வேகம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுங்க. யூஸ்வலாக இறங்குற இடத்துல வந்து கயிறுலாம் கட்டி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் அதுக்கு முன்னே இருக்கிற பிளேஸில் தான் எல்லாருமே குளிக்க வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இடம் தான் நீங்களாம் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோதான், அருவியில் நல்ல ஒரு குழியில் போட்டுட்டு உடம்பெல்லாம் பயங்கர வலி, தும்முன்னு அடிக்கிற மாதிரி அந்த தண்ணி வந்து மேலே விழுந்தது. ஸோ அப்படியே அந்த வலியோட அந்த என்ஜாய்மெண்ட்டோட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து சுட இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தெல்லாம் பார்த்த உடனே சாப்பிடாம போக முடியல. ஸோ அவ்வளோதான், அக்கா கடையில் 2 டீயை சொல்லிவிட்டு இந்த எல்லா ஸ்நாக்ஸ்லேயும் கொஞ்சம் வாங்கி அப்படியே டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே அந்த கடையை உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் திருப்பரப்பு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது அருவியிலேருந்து வெளியே வந்தவொடனே முதல் கடை உண்மையாகவே நல்ல ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் எல்லா ஸ்நாக்ஸுமே நல்லா சூடாகவே வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரமோஷன்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சிது அதனால் நான் சொன்னேன். ஸோ நீங்களும் வரீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போது குளியல் முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. இப்போது எங்கள் வண்டி பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து வெளியே அப்படியே கோயம்புத்தூரை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ரப்பர் தோட்டம் பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போனேன். கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கிளைமேட்டு, கொஞ்சம் மழை, கொஞ்சம் க்ளவுடி அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் தான் எங்களோட இந்த ட்ரிப்பு வந்து இருந்துச்சு. அது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ எங்களோட டிஜிட்டலாக நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போது நம்ம ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். மூமெண்ட் எப்படி மாட்டேங்க உங்களுக்கு
ஸோ காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்தது. இந்த மவுண்டன் வியூலாம் பார்க்கும்போதே அவ்வளோ வேறு லெவலில் இருந்தது. எனக்கு என்னமோ இது ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த இடத்துல ஏதாவது ஷூட்டிங் எடுத்திருக்க ஞாபகம் இருக்குது, நீங்கள் ஏதாவது இந்த ஊருக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இடமே. அப்படியே கொஞ்சம் நவந்து வந்தீங்கன்னா அப்படியே போக போக எங்களுக்கு இந்த ஆரல்வாய் மொழியெல்லாம் வந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஸோ அந்த விண்மிலெல்லாம் அப்படியே ஒரே இடத்துல மொத்தமாக கூட்டமாக பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ வாங்க எங்கள் கூட நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே வாங்க. போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே கரு மேகமாக அப்படியே சூட ஆரம்பிச்சிது. ஒரு சரியான மழை இருக்குன்னு மட்டும் தெரியுது. சரி அப்படியே இருந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டே போக வேண்டியது தான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மழையை என்ஜாய் பண்ணிகிட்டே போயிடலான்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று கண்ணில் மாட்டுச்சு. என்னென்னு பார்த்தா ராம்கோ சூப்பர் கிரேட் அப்படின்னு போட்டுருந்தேன். ஆமாம், சிமெண்ட் கம்பெனி. ஸோ அது ரொம்பவே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது வந்து மேலே அந்த மேகம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளவுடாக கருப்பாக சூடும் போது அதுக்கு கீழே அந்த அந்த இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே பிடிச்சிது. சிங்னிக்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் அதை நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்குமே அந்த ஃபீல் இருக்குது, இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு சூப்பராக ரொம்ப பிடிச்சிது அந்த அந்த ஒரு வியூ. அதனால் நான் அதை வீடியோ எடுத்தேன். ஸோ ஃபுல் வியூ ஆஃப் ராம்கோ சிமெண்ட்டோட அந்த இண்டஸ்ட்ரி தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ சொன்ன மாதிரி சரியான மழை அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொட்டுன்னு கொட்டி தீர்த்துருச்சு. அந்த பக்கம் அந்த ராம்கோ சிமெண்ட்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் ஆக்சுவலி இதெல்லாம் திருநெல்வேலியெல்லாம் தாண்டி நினைக்கிறேன். ஐ ஹோப் அப்படி தான் நினைக்கிறேன். சரியான மழைங்க. ஸோ அப்படியே மலையிலே தான் போயிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த காருக்குள்ளே மழை அப்படியே தும்மு நம்ம கார் மேலே விழும்போது அதெல்லாம் ஒரு ஃபீலிங் வேறு லெவல். அது ட்ராவலில் பிடிக்கிறவங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் இந்த ரெயினில் நான் வந்து ட்ரைவ் போயிட்டுருந்தேன். ஸோ வாங்க அப்படியே நீங்களும் எங்கள் கூட அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ கொஞ்சம் தூரம் அப்படியே க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மழையே இல்லை, சுத்தமாக அப்படியே காஞ்சிருந்தது. ஆனால் கிளைமேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மூடியாக தான் இருந்தது. வானெல்லாம் அப்படியே மேகமூட்டமாக மழை வர மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படியே எங்களோட ட்ராவலை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக டைம் போக போக கொஞ்சம் டயர்டாக வேறு ஆகிடுச்சு. எனக்கு இருட்டுச்சு பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7:30 8 ஆகிடுச்சு இந்த டைம். அப்போ தான் நாங்கள் அந்த உடுமலைப்பேட்டை, ஈரோடு இப்படின்ட்டு நிறைய போர்டிங்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ எப்படா கோயம்புத்தூர் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். செம்ம டயர்டாகிடுச்சு உடம்பு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாரல் மலை தான் போகிற வழியெல்லாம். ஸோ அந்த சாரல் மலையை ரசிச்சுட்டே அப்படியே ஹோட்டல் ரூம் வரை நான் புக் பண்ணல. அதுவும் போய் தான் கோயம்புத்தூரில் போய் தான் பார்க்கணும். ஆன் த ஸ்பாட் ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் ஸ்டேவாக பார்த்து போடலாம் அப்படின்ட்டு தைரியத்தில் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வாங்க கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எங்களுக்குன்னு எந்த ரூம் இன்றைக்கி நைட்டு கடவுள் அமைச்சு கொடுக்குறாருன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம் கோயம்புத்தூருக்குள்ளே. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அப்படியே ரூம்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ தாய் ரெசார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருந்தது. ஸோ அங்கே தான் இப்போ நான் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த ரெசார்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். தாய் ரெஸ்டாரண்ட் ஸ்டே அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, ஸ்டே எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம்.
ஒரு வழியாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு மக்களே. 2500 இந்த ரூமுக்கு நான் ரெண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ 3 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஒரு டீசெண்டான ரூம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவசரத்தில் பண்ணுறோமே எப்படி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் சூப்பராகவே இருந்தது. பாத்ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துடும். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். காலையில் ஏர்லியராகவே வந்து ஊட்டிக்கு மலை ஏற வேண்டியது தான். ஸோ அந்த vlog நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த நாகர்கோயில் டு கோயம்புத்தூர் ட்ராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு இதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ட்ராவல் vlog எப்படி இருக்குது, இன்னும் ஏதாச்சும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுமா, நான் பேசுறது எதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து தான் நான் மேலும் மேலும் வீடியோஸ் நிறைய போட முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக இன்னுமே நான் நிறைய கொடுக்க முடியும். ஸோ டில் தட் ஸ்டே டியூன் வித் அஸ். பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.